ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் எடுத்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 14 வசனம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சரிங்களா? ஆண்டோடைய நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு. ஆனா சில பேர் எனக்கு கேட்டுமே கிடைக்கலையே, என் ஜபமே கேட்கலையே, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற ஏசப்பா நாமத்துல எனக்கு இது கொடுங்க அதை கொடுன்னு கேட்கற, ஆனா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க நினைச்சு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டோடைய நாமத்துல எப்படி நம்ம கேட்கணும்னா, நம்மளுடைய பாவங்களை அறிக்கிட்டு தான் நம்ம கேட்கணும். சரிங்களா? ஏன்னா தாவீது ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே என் அக்கிரம் தெரியுது, உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறாரு. என் பாவம் எனக்கு முன்பாகதும் ரத்தத்தினால் சுத்திகரியும் என்று தாவீது ஜெபிக்கிறாரு. அப்ப நம்ம பாவங்களை அறிக்கையிடாத போய் உக்காந்தோன்னையும், ஆண்டவரே எனக்கு பிசினஸ்ல இழப்பாகி போச்சு, ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே அப்பா எனக்கு எல்லாம் கடனை கட்ட கிருபை செய்யுங்க, ஆண்டி அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கறீங்க. இப்ப சில பேர்த்துக்கு வந்து குழந்தைய பாய்க்கும்ல, இயேசு கிறிஸ்து நாமத்துல குழந்தைய பாய்க்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறீங்க. உங்களுக்கு இன்னும் தேவையானது நிறைய கேட்கறீங்க, அழுது கொண்டே கேட்டுட்டு ஏசப்பா நாமத்துல கேட்கறீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பாவம் வந்து நமக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஏசப்பாட்ட நம்ம எதை கேட்டாலுமே ஆண்டவர் அவள் சீக்கிரம் தர மாட்டேன். இதுக்கு நானே ஒரு சாட்சி. சரிங்களா? நானும் கடந்து வந்த நாட்கள் ஆண்டுக்குள்ளார் வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு இது வேணும், ஏசப்பா எனக்கு வேலையில பணம் இல்லை, இதுல பணம் இல்லை, ரொம்ப அகமானமாக்குது, எனக்கு அது வேணும் இது வேணும், கொஞ்சம் எனக்கு தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி எனக்கு வரவே கிடைக்கவே இல்லை. என் பாவங்கள் நான் உணர்ந்து கண்ணீர் விட்டு இரவும் பகலும் நான் அழுது நான் ஜெபிக்காத நாள் கிடையாது. தனியாக காட்டில் வந்து நான் அழுது எவ்வளோ நாட்கள் நான் ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தான் என் பாவத்தை நான் உணர்ந்து ஏசப்பா ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அப்ப நம்ம ஏசப்பா ரத்தத்துக்கு நம்மளோட பாவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கும் போது நம்மளோட ஜபங்கள் உடனே கேட்கும். நமக்கு தேவையானது உடனே சந்திப்பார். பாவங்களை ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்ப எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்களா ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க நல்லா ஜபிச்சீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷம் வரும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டு செய்வாரு. சில கத்திரிக்கை சோத்துரு. காட் பிளஸ் யூ.